வெல்கம் டு தி நியூ செக்ஷன். இந்த செக்ஷனில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஓஎஸ்பிஎஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஆஃப் தேட் இந்த செக்ஷனோட ஃபஸ்ட்டு வீடியோவில் ஓஎஸ்பிஎஃப் பற்றின இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு வீடியோலையும் இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஓஎஸ்பிஎஃப். ஸோ ஓஎஸ்பிஎஃப் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோக்காலை சேர்ந்தது. இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோக்கால்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ரவுட் இன்ஃபர்மேஷன்ஸை வித்தின் அ சிங்கிள் அட்டானமஸ் சிஸ்டம் ஆர் வித்தின் அ சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால். அதுதான் இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோக்கால். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டேட் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் கீழே வருது. ஸோ லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால்னாலே நமக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லிங்க் ஸ்டேட் அப்படின்னாலே என்னன்னா, இந்த ரவுட்டர்ஸ் எல்லாமே, இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ரவுட்டர்ஸ் எல்லாமே இந்த கம்ப்ளீட் டோபாலஜி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க லிங்க் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்டல் அப்டேட்ஸ் அதை மட்டும்தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் மாதிரி ரவுட் பை ரூமர் பண்ண மாட்டாங்க. ஆர் ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வலுக்கு ஒன்ஸ் வந்து என்டையர் ரவுட்டிங் டேபிளை நேபர் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பொறுத்த வரைக்கும் தன்னோட இந்த நெட்வொர்க்கில் ஏதாவது புது சேஞ்சஸ் இருக்குது, லைக் ஏதோ புது ரவுட்டர் ஆட் ஆயிருக்கு, புது நெட்வொர்க் ஆட் ஆயிருக்கு, இல்லை எக்ஸிஸ்டிங் பாத் ஏதோ டவுன் ஆயிருக்கு, இந்த மாதிரி இந்த டோபாலஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் அப்டேட்டை கொடுப்பாங்க. ஓகே, புதுசாக ஒரு நெட்வொர்க் வந்துட்டுனா அந்த ஓகே, ஒரு அப்டேட் மெசேஜில் புதுசாக இந்த நெட்வொர்க் வந்திருக்கு அப்படின்ற அந்த அப்டேட்டை மட்டும்தான் ஷார்ட்டாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இன்க்ரிமெண்டல் அப்டேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் என்டையர் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து ரெகுலர் இன்டர்வலுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆல்ரைட், ஸோ இந்த ஓஎஸ்பிஎஃப் வந்து டிஜிக்ஸ்ட்ராஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அல்காரிதமை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது டு ஃபைண்ட் த பெஸ்ட் பாத். ஓகேங்களா, அதே மாதிரி இதோட ப்ரோட்டோக்கால் நம்பர், இது எந்த ப்ரோட்டோக்கால் நம்பரில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் நம்பர் 89ல் ஒர்க் ஆகுது. ஓஎஸ்பிஎஃபோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 110. ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, இது வந்து கிளாஸ்ஃபுல் பவுண்டரியில் ஒர்க் ஆகலை, கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் தான் இருக்குது. அதனால நமக்கு சப்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுது. ஓஎஸ்பிஎஃபோட மெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லையும், அதாவது ட்ரிப்பு பொறுத்த வரைக்கும் ஹாப் கவுண்ட்ன்றதை காஸ்ட்டாக பார்த்தோம். இஏஜிஆர்பியில் வந்து பேண்ட் வித் டிலே வந்து காஸ்ட்டுன்னு சொன்னோம். பேண்ட் வித் அண்ட் டிலே வந்து மெட்ரிக்னு சொன்னோம். இங்கே ஓஎஸ்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் மெட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஓகேங்களா, அதேமாரி நான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது இருக்குது ஓஎஸ்பிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் காஸ்ட்டு நீங்கள் சொல்கிறேன், இந்த காஸ்ட் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஆல்ரைட், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் ஆகுது. ஒன்று வந்து 224.0.0.5 அண்ட் அதர் ஒன் இஸ் 224.0.0.6. இப்போ வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அப்டேட்ஸ் அண்ட் ஹலோ பேக்கெட்ஸ்லாம் வந்து 224.0.0.5ன்ற மல்டிகாஸ்ட் ஐபி மூலமாக கம்யூனிகேட் ஆகுது. இதே மாதிரி ஒரு மல்டி ஆக்சிஸ் நெட்வொர்க்கில் டெசிக்னேட்டட் ரவுட்டர், பார்டர் டெசிக்னேட்டட் ரவுட்டர், பேக்கப் டெசிக்னேட்டட் ரவுட்டர், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற போது they will use the multicast IP of 224.0.0.6. அகெயின் இது பற்றி எல்லாமே நம்ம அடுத்தடுத்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஓஎஸ்பிஎஃப் பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னா, உங்களுக்கு நான் சொல்லும்போது இந்த மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க்னா என்ன, இந்த பிடிஆர்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓஎஸ்பிஎஃப் பற்றி பார்க்குறீங்கன்னும் போது சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படாததாக இருக்கும். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதனால் இப்பொழுதைக்கு என்ன இந்த பிபிடியில் இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த டிஃபால்ட் ஹலோ இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் ஓஎஸ்பிஎஃப்க்கு பை டிஃபால்ட்டாக 10 செகண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட டெட் இன்டர்வல் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் ஹலோ இன்டர்வல், அதாவது 40 செகண்ட்ஸ்.
இந்த ஹலோ இன்டர்வல் பத்தி நம்ம ஏற்கனவே ஏஜிஆர்பில சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இங்க நான் ரிப்பீட் பண்றேன். இந்த ஹலோ இன்டர்வல் என்ன அப்டின்னா, எவ்ரி 10 செகண்ட்ஸ் ஒன்ஸுக்கு ஒரு அட்ஜசன்சி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், ஒரு நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா, எவ்ரி 10 செகண்ட்ஸ் ஒன்ஸு தன்னோட நெய்பருக்கு ஒரு ஹலோ பாக்கெட் அனுப்பிச்சு செக் பண்ணிக்கணும் ரவுட்டர்ஸ். ஓகே, நெய்பர் வந்து அலைவ்ல இருக்கா? அலைவா இருக்கா? அப்படின்னு. இப்போ வந்து உதாரணத்துக்கு ரவுட்டர் 1 அண்ட் ரவுட்டர் 2 நெய்பர் ஒரு அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்படின்னும்போது ரவுட்டர் 1ம் சரி, ரவுட்டர் 2ம் சரி, ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்ஸு ஒரு ஹலோ பாக்கெட் அனுப்பிச்சு, பியர் வந்து நெய்பர் வந்து இருக்கானான்னு செக் பண்ணிக்கிறோம். ஒருவேள ரவுட்டர் 1 வந்து ஒரு ஹலோ மெசேஜ் அனுப்புது. ரவுட்டர் 2 அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. சரி. அப்ப 10 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி இன்னொரு தடவ ஒரு ஹலோ பாக்கெட் அனுப்புது. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. 3வதா அடுத்த 10 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொன்னு அனுப்பும். அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லன்னா, 4வதா அடுத்த 10 செகண்ட்ஸ் அதாவது ஓவராலா 40 செகண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ் இன்டர்வல்ல ஒரு ஹலோ பாக்கெட். அப்போ 4 ஹலோ பாக்கெட் போயும் எந்த ரெஸ்பான்ஸும் நெய்பர் கிட்ட இருந்து வராத பட்சத்துல இட் வில் கன்சிடர் தட் த நெய்பர் இஸ் டெட். ஓகே, அதுதான் டெட் இன்டர்வல்னு சொல்றது. OSPF சப்போர்ட்ஸ் VLSM அண்ட் ரவுட் சம்மரைசேஷன். ஸோ VLSM சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சப்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதிலே ஷேர் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் EAGRPலயோ இல்லை ரிப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் வெறும் அந்த நெட்வொர்க் கமாண்டில் அந்த ஐபி மட்டும் கொடுப்பீங்க. சப்நெட் ஐபி மட்டும் தான் கொடுப்பீங்க. சப்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டீங்க. இல்லை நெட்வொர்க் ஐபி மட்டும் தான் கொடுப்பீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஐபிலேருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம இங்க வைல்ட் கார்ட் மாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம குடுக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்நெட் மாஸ்க் யூசுவலா குடுத்துருப்போம் இல்லையா? ஏர்லியர்ல வந்து ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணும்போது சப்நெட் மாஸ்க்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வைல்ட் கார்ட் மாஸ்க்ன்றது இந்த சப்நெட் மாஸ்க்கோட அப்படியே ரிவர்ஸ் தாங்க. இப்ப நீங்க ஒரு /24க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 255.255.255.0ன்னு போட்டீங்க அப்படின்னா, இத அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல போடணும். அதுதான் வைல்ட் கார்ட் மாஸ்க். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 0.0.0.255 அப்படின்ற மாதிரி மாறிரும். இதுதான் வைல்ட் கார்ட் மாஸ்க். அதே மாதிரி OSPF வந்து ஆத்தென்டிகேஷன் சப்போர்ட் பண்ணுது. கிளியர் டெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷனா இருக்கலாம். இல்ல MD5 ஆத்தென்டிகேஷன் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் இப்பொழுதைக்கு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து ரவுட் சம்மரைசேஷன் இன் OSPF இஸ் சப்போர்ட்டட் ஒன்லி ஆன் ஏபிஆர் ஏரியா பார்டர் ரவுட். இப்போ வந்து OSPFல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் த டிசைன். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து டிசைன் பண்ணுவோம். இப்பொழுதைக்கு என்னன்னா, ரவுட் சம்மரைசேஷன் பண்ற மாரி இருக்குன்னா, இது வந்து ஏரியா பார்டர் ரவுட்டர்ல மட்டும் தான் ரவுட் சம்மரைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட். ஸோ OSPF கன்சியூம் மோர் CPU அண்ட் மெமரி கம்பேர்ட் டூ டிஸ்டன்ஸ் வெக்டர் கால்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க ஸ்டாட்டிக் ரூட்டிங் யூஸ் பண்றீங்க. நம்ம ஸ்டாட்டிக் ரூட்டிங் அப்பயே நான் சொன்னேன். நீங்க ஸ்டாட்டிக் ரூட்டிங் யூஸ் பண்ணும்போது, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமா இருக்காது. ஏன்னா, எந்த ஒரு இன்டெலிஜென்ட் பெர்ஃபார்மன்ஸும் அது பண்றதில்ல. ஸ்டாட்டிக் ரூட் நம்ம என்ன டிஃபைன் பண்றோமோ, அத அப்படியே வந்து டிராஃபிக் ஃபார்வர்ட் பண்ணுது. வேர் எல்ஸ் நம்ம வந்து டைனமிக் ரூட்டிங்ல போம்போது, ஒரு இன்டெலிஜென்ஸ் டெசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டியது இருக்கிறதால, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியா இருக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது, OSPF ரூட்டிங் புரோட்டோகால் வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணும். அதாவது வந்து மெமரி யூட்டிலைசேஷன், CPU யூட்டிலைசேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கம்பேரிங் டூ ஈவன் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் புரோட்டோகால். அடுத்து ம் ஒரு ஈஸி மேனேஜ்மென்ட்டுக்காக, இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஹைரார்ச்சிக்கல் புரோட்டோகால். இத வந்து எப்படி ஈஸியா மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இங்க வந்து ஏரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வந்து OSPF பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையுமே நம்ம அடுத்தடுத்து டீட்டெயில்டா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்பொழுதைக்கு இங்க நான் கிளியர் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அப்ப ஏரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் OSPF ஈஸியா மேனேஜ் பண்றாங்க. இதுல ஏரியா 0 அப்படின்றது வந்து ஒரு பேக்போன் ஏரியாவா கன்சிடர் பண்ணிக்கப்படுது. ஓகே. ஸோ ஏன் வந்து நான் இப்பொழுதைக்கு சில பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் குடுக்குறேன் அப்படின்னா, நம்ம இப்ப அடுத்த வீடியோல ஒரு சிம்பிளான ஒரு டெமோ பார்க்கலாம். OSPF யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டெமோ ஒரு ஒரு லேப் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ட பத்தி இப்ப நம்ம வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் வந்து சில விஷயங்கள பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இப்ப குடுக்குறேன். அ ஏன்னா நம்ம அந்த லேப் ஒரு சிம்பிளான லேப் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, நமக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி, ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா?
ஏன்னா, என்னடா அவன் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடுத்து பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம்னு சொல்ல நினைக்காதீங்க. ஸோ இது நெறைய விஷயத்த இங்கங்க நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக்கு, அட்வான்ஸ்ட் டாபிக்கு. அது ரொம்ப இன் டெப்த்தா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால. ஆல்ரைட். அதே மாதிரி OSPF பொறுத்தவரைக்கி 3 டேபிள் இருக்குது. 1 நெய்பர் டேபிள், அடுத்து டோபாலஜி டேபிள், அடுத்து ரவுட்டிங் டேபிள். ஸோ நெய்பர் டேபிள் பொறுத்தவரைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா, எல்லா நெய்பர்ஸ் இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குன்னா, அந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா பியர், எல்லா அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிருக்கிற எல்லா நெய்பர் ரவுட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த நெய்பர் டேபிள்ல இருக்கும். உதாரணத்துக்கு கனெக்டட் ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் என்ன? எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா அது கனெக்ட் ஆயிருக்குது? ஸோ இந்த மாரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருக்கும். டோபாலஜி டேபிள்ன்றது இந்த என்டையர் நெட்வொர்க்கோட டோபாலஜி. ஸோ ஒவ்வொரு லேர்ன்டு நெட்வொர்க்ஸையும் ரீச் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? எந்தெந்த பக்கம் போகணுன்ற அந்த டோபாலஜி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ரவுட்டிங் டேபிள்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அ மல்டிபிள் பாத்ஸ் இருந்தாலும் பெஸ்ட் பாத் மட்டும் ஆட் பண்ற இடம் தான் ரூட்டிங் டேபிள். ஸோ OSPF மூலமா லேர்ன் பண்ணப்பட்ட பாத்ல பெஸ்ட் பாத்த மட்டும் ரூட்டிங் டேபிள்ல ஆட் பண்ணிக்கிறது. அடுத்து ஆ OSPF பாக்கெட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி வித்தின் அ சேம் ஏரியான்னு சொல்றாங்க. ஆ இது வந்து அம் ஏரியான்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்றதுனால, அ அந்த மாரி நடக்குது. நம்ம அதெல்லாம் வந்து ஏரியா பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். இதுல வந்து IPv4 அண்ட் IPv6 2மே வந்து சப்போர்ட்டா இருக்குது. அண்ட் இட் பெர்ஃபார்ம்ஸ் ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங் ஃபார் தி சேம் டெஸ்டினேஷன். அதே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல எந்த ஒரு ஹாப் கவுண்ட் லிமிட்டேஷன் கிடையாது. யூ கேன் யூஸ் அன்லிமிட்டட் ஹாப்ஸ். ஓகே. அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து ரவுட் பை ரூமர் கிடையாது. இன்கிரிமெண்டல் ட்ரிகர்ட் அப்டேட்ஸ் தான் இது ஷேர் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு லிங்க் டவுன் ஆனாலோ, இல்ல புது நெட்வொர்க் ஆட் ஆனாலோ, அந்த அப்டேட்ஸ மட்டும் தான் நெய்பர் கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால, இட்ஸ் ரியலி எ ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸா இருக்குது. ஸோ அதே மாரி ஒவ்வொரு அப்டேட்ஸ்க்குமே சீக்வென்ஷியல் நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு லேப் பண்ணும்போது. இது வந்து ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஸ்கேலபிள் புரோட்டோகால். ஆனா என்ன அப்டின்னா, சில நேரங்கள்ல பேஸ்ட் ஆன் த டிசைன் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாரி தெரியும். ஆனா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் வொர்க்கிங் இது ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும், பவர்ஃபுல்லாவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனா ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது, நம்ம வந்து ப்ராப்பரா இஷ்யூவ நேரோ டவுன் பண்ணும்போது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா, ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு சில பேருக்கு வந்து இது கஷ்டமா நெனைக்கலாம். பட் ஆனா நம்ம ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அத நேரோ டவுன் பண்ணும்போது, இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா, ஸ்கேலபிளா இருக்கும். அதே மாரி OSPFல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ரவுட்டர் ஐடி. ஸோ ரவுட்டர் ஐடின்றது ஷார்ட்டா என்னன்னா, ஒரு நேம் மாதிரி. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு ரவுட்டருக்கும் ஒரு 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 ஐபி அட்ரஸ வந்து ரவுட்டர் ஐடியா எடுத்துக்கிறது. ஒரு நேமா கன்சிடர் பண்ணிக்கிறது தான் ரவுட்டர் ஐடி. அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. எந்தெந்த சிட்யூவேஷன்ல எந்தெந்த ஐபிஸ ரவுட்டர் ஐடியா எடுத்துக்கணுன்றது சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபார் லைக் இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் OSPF ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்கலாம்.